பூங்காற்று திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா தறியில் உட்காந்து வந்து ட்ரெஸ் வந்து தைச்சிட்ருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீரபத்ரன் வந்து இந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன், இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு ஒய்ஃப்க்கு பொறுப்பான ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்னா ஒய்ஃப்க்கு வந்து ரொம்பவே துணையாக இருக்கணும், அவங்களோட வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால உனக்கு வந்து நான் எல்லா வேலையும் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட வந்து வீரபத்ரன் சொல்கிறாரு. ஆனந்தி இவங்க பேச பேச ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. வீரபத்ரன் பார்த்தீங்கன்னா எதையாவது பேசி ஆனந்தி மனசை மாற்றிடணும், இந்த ஒரு வாரத்தில் வந்து அவள் மனசில் இடம் பிடிச்சி கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே ஆனந்தியை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கான நோக்கம் மட்டும்தான். இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு பிளானாக அவர் போட்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தியை வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த தறியிலேருந்து ஆனந்தியை எந்திரிக்க வச்சு இவர் போய் தறியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு. ஆனந்திக்கு வந்து இது பிடிக்காம எந்திரின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வீரபத்ரன் ரொம்பவே பிடிவாதமாக தறியில் உட்காந்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டாரு. அதனால ஆனந்தி வந்து கத்தி எடுத்து இப்போ எந்திரிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு மிரட்டவும் அதுக்கப்புறம் தான் வீரபத்ரன் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறாரு. ஆனந்தி என்னதான் வீரபத்ரன் டார்ச்சர் பண்ணாலும் அதுலேருந்து ஒவ்வொரு முறையும் தப்பிச்சுட்டே வராங்க. அதே மாதிரி லைஃப் லாங் வந்து ஒரேடியாக டிவோர்ஸ் கொடுத்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.